கர்த்தருக்கு உண்டாவதாக. உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 40ஆம் வருஷம் 11ஆம் மாதம் முதல் தேதியிலே மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி தனக்கு கர்த்தர் விதித்த யாவையும் அவர்களுக்கு சொன்னான். 40ஆம் வருஷம் 11ஆம் மாதம் முதல் தேதியிலே மோசே இஸ்ரவேலர்களுக்கு சொன்ன நியாய பிரமாணங்களை சொன்னான் அப்படின்னு இருக்கு. என்ன மாதம்? இந்த தேதி முதல் தேதி 1ஆம் தேதி. என்ன தேதி? 1ஆம் தேதி. இந்த நாள்ல மோசே தேவனுடைய பிரமாணங்களை இஸ்ரவேலர்களுக்கு மறுபடியும் எடுத்து உரைக்கிற ஒரு நாளாக இருந்தது. 40 வருஷம் வனாந்தரத்திலே அவர்கள் நடந்து கானானுக்கு வந்த பொழுது ஏற்கனவே தேவனால் உரைக்க எல்லாவற்றையும் மோசே மறுபடியும் இஸ்ரவேலர்களுக்கு என்ன செய்கிறார் சொல்றான். உபாகம புஸ்தகம் என்ன? அப்படின்னா துணை நூல். தமிழ்ல சரியா சொல்ல போனா எதுக்கு துணை நூல்? ஏற்கனவே இருக்கிற 4 புஸ்தகத்திற்கு என்ன சொல்றோம்? இந்த 4 புஸ்தகத்திற்கு இந்த உபாகமம் என்னது? துணை நூல், உபாகமம். ஏற்கனவே சொன்னத நடந்தத மறுபடியும் எடுத்து டோட்டலா சுருக்கி, சுருக்கமா சுருக்கி இஸ்ரவேலர்களுக்கு மோசே என்ன செய்கிறார்? சொல்லுகிற புஸ்தகம் தான் இது. இதை எப்ப சொல்ல ஆரம்பிக்கிறான் அப்படின்னா 11வது மாதம் 1ஆம் தேதி இவரு இதை என்ன செய்ய ஆரம்பிக்கிறாரு? சொல்ல ஆரம்பிக்கிறார். ஏன்னா அடுத்து இஸ்ரவேலர்கள் கானான் தேசத்திற்கு உள்ளாக என்ன செய்ய போகிறார்கள்? பிரவேசிக்க போகிறார்கள். நம்ம எல்லாம் பரலோகம் போற வரைக்கும் நியாயப்பிரமாணத்தையும் வசனத்தையும் தேவனுடைய சத்தியத்தையும் மறுபடியும் மறுபடியும் நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கணும். ஒரு முறை வசனம் கேட்டா போதுமா? எத்தனை பிரசங்கம் ஒரே வசனம் தான், ஆனா பல முறை கேட்டிருக்கோம். ஒரே வசனம் எப்ப படிச்சாலும் புதுசாவே தெரியுது கண்ணுக்கு. அதனாலதான் பைபிள் விசேஷித்த புத்தகம். அதை படிச்சு முடிச்சுட்ட எல்லாமே தெரியும் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. அதை 40 வருஷமா படிக்கிறேன். இப்ப படிச்சா கூட அது எப்படி இருக்கிறது? நமக்கு ஒரு புதியதாக தெரிகிறது. காரணம், அதற்குள் இருக்கிற ஆழங்கள் அதிகம், அதற்குள் இருக்கிற கருத்துக்கள் அதிகம். எந்த புத்தகமானாலும் 2வது முறை படிக்க முடியாது. பைபிள் எத்தனை முறை படிக்கலாம்? சாயந்தரம் வரைக்கும் படிக்கிறீங்களா? இந்த காலத்துல விசுவாசிகளுக்கு என்ன இல்லைன்னா வேத அறிவு தான் இல்லை. ஆமாவா இல்லையா? என்ன இல்ல? அறிவு நிறைய இருக்கு. என்ன அறிவு இல்லை? வேத அறிவு தான் இல்லை. ஏன்னா நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுங்களா? என்ன சொன்னாலும் பேஸ்புக்ல ஆமென் சூப்பர் அப்படி போறவங்க இருக்காங்க. எந்த பிரசங்கம் கேட்டாலும் சரி, என்ன பேசுறாங்க, இது சத்தியம் இப்படி இல்லையே அப்படின்னு யோசிக்கிற தன்மையே இல்லாம எல்லாத்துக்கும் விசுவாசிகள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார்கள்? யூதாஸ் 4 கொண்டு செத்தான். ஆமென் பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். நோவா வஸ்திரம் விலகி படுத்து கிடந்தான். ஆமென் பிரைஸ் தி லார்ட். அதுல என்ன ஆசீர்வாதம் இருக்குன்னு எனக்கு தெரியல. அவன் வஸ்திரம் விலகி படுத்து கிடந்ததில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன்னா செய்தியை உள்வாங்கி என்ன கருத்து சொல்லுகிறார், இவர் சொல்லுகிற கருத்து வேதத்தில் எழுதப்பட்ட கருத்து தானா, இல்லாவிட்டால் கலப்படமாக போதிக்கிறாராங்கிறத கண்டுபிடிக்கிற அளவுக்கு விசுவாசிக்க என்ன கிடையாது. இந்த காலத்துல வேத அறிவு
எல்லாம் கைதட்டுற கூட்டம், விசிலடிக்கிற கூட்டம். அப்படியே செம்மறியாட்டு மந்த மாதிரி அப்படியே என்ன செஞ்சிடும், சாஞ்சிடும் கொஞ்ச நாளைக்கு. அப்புறம் அவரும் காண போயிடுவாரு, பசங்க கூட்டமும் காணாம போயிடும். அது வேற விஷயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் வசனத்தை திரும்ப சொல்லுகிறான்? ஒருமுறை சொல்லியாகி விட்டது, ஏன் மறுபடியும் மோசே சொல்லுகிறான் என்றால், திரும்ப 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 வசனங்களை சொல்லுவது விசுவாசிகளுக்கு அவசியம். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் பொய்யாகவே பொய்யாகவே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு, நீ நிறைய கேட்ட, ஆனா நான் சொல்றதுதான்டா மெய், அவன் சொல்றது பொய். ஏன்னா சாத்தான் பொய்யை பிரசங்கிக்கிறான், தேவனோ தேவ ஆவியானவரோ மெய்யை பிரசங்கிக்கிறான். பொய்ய ஒரு முறை சொன்னா ஏத்துக்கிறான், ஆனா மெய்ய 10 முறை சொல்லணும். அப்பதான் என்ன செய்யுது, உள்ள இறங்குது. மோசே 11வது மாதம் முதல் தேதியிலே இஸ்ரவேல் சொன்ன ஏராளமான வேத வசனங்களிலே ஒரு 3ஐ அவன் நினைப்பூட்டுகிறான் இஸ்ரவேலர்களுக்கு. அதை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட ஆசைப்படுகிறேன். 3 மட்டும்தான் இருக்கிறது என்று எண்ண வேண்டாம், உபாகமம் முழுவதையும் வாசிக்க வேண்டும். உபாகம் முழுவதையும் ஒரு இடத்துல அப்படியே உட்கார்ந்து அந்த உபாகமத்தில் இருக்கிற அத்தனை 32 33 அதிகாரத்துல, உபாகமத்துல 34, ஆமா 34 அதிகாரத்தையும் அவன் என்ன செய்யறான் சொல்றான். அங்க உட்கார்ந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 8 மாதங்கள் இல்லாவிட்டால் 1 இயர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு சத்தியங்களையும் ரினியூவல் பண்றான், ஞாபகப்படுத்துறான், புதுப்பிக்கிறான். மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வசனங்களை என்ன செய்கிறான், கொடுக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் என்ன அப்படி அவரு ஞாபகப்படுத்துறாரு அப்படிங்கிறத இந்த 11வது மாதம் 1ஆம் தேதி நம்ம நேசா அறிஞ்சிக்கலாம். மோசே மாதிரியே சொல்றதா இருந்தா இப்ப 34 அதிகாரத்தையும் நம்ம நிறுத்தி நிதானமா வாசித்து இன்னைக்கு செய்தியை முடிச்சு போயிடணும். ஸ்தோத்திரம். நேரம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 5 மணி நேரமாகிடும் 34 அதிகாரத்தை பொறுமையாக என்ன செய்யணும், வாசிக்கணும். முதலாவது 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன், நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்றார். அல்லேலூயா. என்ன ஞாபகப்படுத்துறாரு அப்படின்னா, கானான் தேசம் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு வாக்கு பண்ண தேசம்பா. நீங்க எல்லாம் உள்ள போய் ரொம்ப செழிப்பா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு தூங்கிடாதீங்க. நீங்க அங்க போய் அந்த தேசத்தை என்ன செய்யணும், சுதந்தரிக்கணும். ஏன்னா மோசேயை அழைக்கும் பொழுது கர்த்தர் என்ன தெரியுமா சொன்னாரு, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்துல முச்செடியில தரிசனமாகி அவர் என்ன ஏவியர்களும் எபூசியர்களும் பல ஜாதி 7 ஜாதிகள் குடியிருக்கிற அந்த கானான் தேசத்திற்கு நான் உங்களை என்ன செய்வேன், கொண்டு போய் சேர்ப்பேன். நீதான் அவங்க கொண்டு போய் என்ன செய்யணும், சேர்க்கணும் அப்படி சொல்லிதான் கூப்பிடுற. எகிப்திலே விடுதலை ஆனதினுடைய நோக்கம் கானானிலே பிரவேசிப்பது. எகிப்திலே விடுதலை ஆக்கப்பட்டதின் நோக்கம் என்ன, கானானிலே பிரவேசிப்பது. ஏன் பாவத்திலிருந்து நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, பரலோகம் போவதுதான் நோக்கம். அதுக்குதான் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டது பூமியில ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல. நீங்க ரட்சிக்கப்பட்டது நல்ல ஜாலியா வாழணுங்கிறதுக்காக அல்ல.
நீங்க ரட்சிக்கப்பட்டது சுகமா இருக்கணுங்கிறதுக்காக அல்ல. நீங்க ரட்சிக்கப்பட்டது நல்ல வீடு வாசல் அந்தஸ்தோடு வாழணுங்கிறதுக்காக அல்ல. நீங்கள் ரட்சிக்கப்பட்டதனுடைய மிகப்பெரிய நோக்கம் தேவனுடைய சமூகத்திலே பிரவேசிக்கிறார். அமெரிக்கா போகணும் அப்படின்னா எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. அமெரிக்காவில் வேலை கிடைச்சாலே என்னமோ உலகத்தையே விலைக்கு வாங்கின மாதிரி நினப்பு. அங்க போய் எவ்வளவு பேர் பிச்சை எடுக்கிறாரு போனா தான் தெரியும். இந்த கடன் கட்ட முடியாம அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நிறைய பேர். பரலோகம் நல்லா பாட்டெல்லாம் பாடுறோம். பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. மூச்சியா தானே பரலோகம் தான் மூச்சே. ஒரு முறையை இழுத்து விடும்போதெல்லாம் பரலோகத்தை நினைக்கிறோமா என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகையினாலே மோசே ஏன் திரும்ப திரும்ப சொல்லுகிறான் என்றால், கானான் தேசம் ஒரு செழிப்பான தேசம். எப்பயுமே செழிப்புக்குள்ள ஒருவன் போயிட்டா நோக்கத்தை மறந்துடுவான். செழிப்புக்குள்ள போயிட்டா ஏதோ மறந்துடுவான். இப்ப செழிப்புக்குள்ள நம்ம போயிட்டோம்னா நோக்கம் என்ன செஞ்சு போயிடும்? மறந்து போயிடும். செழிப்புக்குள்ள போயிட்டா கர்த்தர் எதற்காக தெரிந்து கொண்டார் மறந்து போயிடும். ஆசீர்வாதத்திற்குள்ள போயிட்டா அடுத்து சத்தியம் என்னங்கிறது என்ன செஞ்சு போயிடும்? மறந்து போயிடும். இதெல்லாம் பிராக்டிக்கலா உண்மை. எனக்கு தெரியும். ஆரம்ப காலத்துல விசுவாசிகள் தேவனை அப்படியே 2, 3, 4 கிலோமீட்டர் நடந்து வந்து ஆராதனை செஞ்ச அந்த விசுவாசிகள்லாம் இன்னைக்கு வசதியானதுக்கு அப்புறம் காரெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கூட சர்ச்சைக்கு வரணுங்கிற எண்ணம் என்ன செய்யாம போச்சு? இல்லை. ஏன்னா எல்லாமே செழிப்பாயிடுச்சு. ஒரு நாள்ல சாப்பாடு இல்லாத காலத்துல தேவ சமூகத்துல ஓடி உட்கார்ந்து ஆராதனை செய்த விசுவாசிகள் இன்னைக்கு டெய்லி நல்ல ஆகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். அதுக்கே கர்த்தரை மறந்துட்டாங்க. செழிப்பு சாதாரணமானதல்ல. அது புத்திசாலி கர்த்தருக்காக பயன்படுத்துவான். ஆனால் பேதைகளோ செழிப்பினாலே தேவனை மறந்து போவார்கள். அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றான், கானானுக்குள்ள போக போறீங்க, அடுத்த ஸ்டெப் வச்சு எங்க போயிடுவீங்க? கானானுக்குள்ள போயிடுவீங்க. சுதந்திரிக்க முடியாது. கானான நீங்க யுத்தம் பண்ணி தான் சுதந்திரிக்கணும். கானான என்ன செய்து சுதந்திரிக்கணும்? யுத்தம் பண்ணி தான் சுதந்திரிக்கணும். ஆகினால இந்த எல்லைய வாழற சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு இஸ்ரவேலர்கள் ஏன் தெரியுமா பக்கத்து நாடோடு சண்டை போடுறாங்க? இந்த பார்டர் தான். இஸ்ரேல் பிரதமர் ஒருத்தர் இருந்த ஈசாக் ஷமீர்னு சொல்லி ரொம்ப தைரியமான மனுஷன் இருந்துட்டார். அவர் ஒரு மீட்டிங்ல பேசும் பொழுது இந்த உபாகமம் 1:7 வாசிச்சார். வாசிக்கலாமா? உபாகமம் 1:7. நீங்கள் திரும்பி பிரயாணம் புறப்பட்டு அதற்கு அடுத்த எல்லா சமனான வெளிகளிலும் குன்றுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் தென் திசையிலும் கடலோரத்திலும் இருக்கிற கானானியரின் தேசத்துக்கும் லீபனோனுக்கும் ஐபிராத்தின் நதி என்னும் பெரிய நதி வரைக்கும் போங்கள். இதுதான் பார்டர். இஸ்ரவேல் தேசத்தினுடைய டோட்டலா சொல்றார். இதுதான் இஸ்ரவேல் நாடு. இன்னைக்கு வரைக்கும் யூத சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறானே தவிர மோசே சொன்ன இந்த கர்த்தர் சொன்ன இந்த பார்டர் அளவுக்கு இடத்தை அவங்களால என்ன செய்ய முடியல, எடுக்க முடியல. இன்னைக்கு யுத்தம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான். அப்ப இஸ்ரவேல் நாடு எவ்வளவு பெரியது என்கிறதான அந்த வலது பக்கம் இடது பக்கம் மற்ற எல்லா பக்கத்திலையும் உள்ள பார்டரை ரொம்ப அழகா சொல்றேன். அப்ப இந்த தேசத்தை நீங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும்? சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அப்படி நீங்க சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீங்கள் உங்களை ஆயத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். வனாந்தரத்துல யுத்தம் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லல. அதெல்லாம் கர்த்தர் யுத்தம் பண்ண. வனாந்தரத்துல இருந்த யுத்தத்தை யார் பண்ணது? கர்த்தர் பண்ணாரு. கானான் தேசத்துல யுத்தம் இருக்கு, அதை கர்த்தர் பண்ண மாட்டாரு. கர்த்தருடைய நாமத்தினால நீ பண்ணணும். வனாந்தரத்துல வந்த யுத்தத்திற்கும் கானானுக்குள்ள வருகிற யுத்தத்திற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இப்ப யாத்திராகமம் 14 படிக்க பார்ப்போம். யாத்திராகமம் 14
கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் யாருக்காக யுத்தம் பண்ணுவார்? உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எல்லாம் சொல்லு. நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு பாவத்தோடு போராடினது கர்த்தர், அக்கிரமத்தோடு போராடினது கர்த்தர், வியாதிகளோடு போராடினது கர்த்தர். சிலுவையிலே எல்லா யுத்தத்தையும் சாத்தானோடு செய்து ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை இலவசமாக கொடுத்தார். அல்லேலூயா. இப்ப உனக்கு எதிரா பாவம் வருது. இப்ப இங்க கர்த்தர் போராட மாட்டார். இங்க இந்த பாவத்தோடு யார் போராடணும்? நீதான் சண்டை போட்டு ஜெயிக்கணும். எபிரேயருக்கு போங்க. எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை கவனியுங்கள். பாவத்திற்கு விரோதமாக போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக பாவத்திற்கு விரோதமாக போராடுகிறதிலே ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. இப்போ உங்களுக்கு விரோதமாய் பாவம் வந்தால் கர்த்தரை போராடி ஜெயிப்பாரா? நீங்க போராடி ஜெயிக்கணுமா? நீதான் ஒருத்தர் சொல்ற, தம்பி வாங்க ஒரு சீட் ஆடுவோம். இப்ப கர்த்தாவே சீட்டாட கூப்பிடுகிறான். அவனை அனுப்பிவிடு ஆண்டவரே, அவனை அனுப்பிவிடு ஆண்டவரே. ஓ கர்த்தாவே நான் ஆட மாட்டேன் ஆண்டவரே. இப்படி ஜெபம் பண்ணா கர்த்தர் விடுதலை கொடுத்துருவாரு. நீதான் ஞானமா பேசி என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். தம்பி ஒரு காலத்துல நான் சீட்டு விளையாண்டேன். இப்ப விளையாடுவதற்கு எனக்கு கையே இல்லை. கையே இல்லையா? இல்ல 2 கை உலக்க மாதிரி வச்சிருக்கிற, கை இல்லைங்கிற. இந்த 2 கையை கர்த்தருக்கு கொடுத்து விட்டேன். பழைய ஃப்ரெண்டு வர்றாரு, பாட்டலோட வர்றாரு. பாட்டலோட வந்து கண்ணு முன்னாடி ஆட்டிக்கிட்டு, மச்சான் அந்த காலத்துல நம்ம 2 பேரும் எப்படி இருந்தோம், இன்னைக்கு இப்படி ஆயிட்டு நீ அப்படிங்கிறான். இப்ப ஆண்டவரே சோத்திரம் 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 அவன் அனுப்பும் ஆண்டவரேன்னா கர்த்தர் அனுப்பிடுவாரா என்ன? நீதான் போராடணும். நீதான் என்ன செய்யணும்? நீ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு உள்ள பாவங்களை கர்த்தர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து மன்னித்தார். ரட்சிக்கப்பட்டதற்கு அப்புறம் உனக்கு எதிராக வருகிற பாவங்களை நீ சத்தியத்தை அறிகிற அறிவினாலே அதை நீ மேற்கொள்ள வேண்டும். என்ன செய்யணும்? பாவத்தை ஜெயிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சண்டை போட்டிருக்கீங்களா? சண்டை போடணும். சின்ன மேற்கொள்றதுல அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் வரணுமா இல்லையா? ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சுங்க, ஆனா கோபம் போகவே மாட்டேங்குது பாஸ்டர். நீங்க ஜோம் பண்ணுங்க. பாஸ்டர் ஜோம் பண்ணா கோபம் போயிடுமா? அப்படின்னா தான் பாஸ்டர் எல்லா விசுவாசிக்காகவும் ஜோம் பண்ணி கோபத்தை என்ன செஞ்சிடலாமே, நிறுத்திடலாமே. கோபத்தை நீதான் மேற்கொள்ள வேண்டும். கோபம் வருதா? அதுக்கு எதிராகவே கோபப்படும். கோபத்துக்கு எதிராகவே கோபப்படும். இனிமேல வாழ்க்கையில கோபம் வந்துச்சு கொன்றுடும் கோபத்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இச்சை வந்துச்சு கொன்றுடும் இச்சை. நீதான் என்ன செய்யணும்? மேற்கொள்ளணும். அதை விட்டுட்டு பாஸ்டர் ரொம்ப பலவீனமான விசுவாசி, அப்பக்கு அப்ப நான் என்ன செஞ்சிடறேன், பாவத்துல டவுக்கு டவுக்குன்னு விழுந்துடுறேன். நீங்க தான் ஜெபம் பண்ணி காப்பாத்தணும். நடந்து போற ரோட்ல ஓரத்துல போயிட்டு இருக்கிற, கால் தட்டி விழுந்துட்டேன். விழுந்த உடனே எப்பா நான் பலவீனமான மனுஷன்ப்பா, நீங்க தான்ப்பா என்ன தூக்கி விடணும்னு படுத்துக்கிட்டா இருப்ப. எவனாச்சும் பாத்திர போறான்னு சொல்லி வணக்கம் என்ன செய்வேன், எழும்புற. ரோட்ல நடக்கிறவன் கீழே விழுந்தா டமக்குன்னு எழும்பி விழாத மாதிரி ஸ்டைலா நடந்து போவாங்க. ஏன்னா பார்த்தவன் கூட நீதான் அந்த கீழே வந்த யாரு, நீ எவ்வளவு பார்த்த, நான் கிடையாது. ஸ்தோத்திரம். விழுந்தவன் எழுப்பு நடக்கிறானே, விழுந்துகிட்டு இருப்ப நீ எழும்பாம யுத்தம் பண்ணு. பொறாமை வருது, யுத்தம் பண்ணு. வைராக்கியம் வருது, யுத்தம் பண்ணு. கெட்ட சிந்தைகள் வருது, யுத்தம் பண்ணு. ஊழியக்காரர்களுக்கு கடிதம் எழுதிட்டா போயிடுமே என்ன? அவரே பொல்லாத கோபக்காரா இருக்கு. ஸ்தோத்திரம் உண்டாவத. ஆகையினாலே
இங்க மோசே சொல்றத கவனிங்க. இப்ப 4ஆம் வசனம் படிச்சீங்கல்ல, 3ஆம் வசனம் படிங்க. அந்த உபாகமம் 1ஆம் அதிகாரத்திலே இருங்க. எஸ்போனில் குடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோனையும் பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவனையும் சரி, மோசே முறியடித்த பின் யார் அடிச்சது? மோசே. பிரைஸ் தி லார்ட். வனாந்தரத்தில் அமலேக்கியர்கள் வந்தார்கள். யார் முறியடித்தது? மோசே. மோசே கையை தூக்கி வச்சிருந்தா ஜெயம், கையை கீழே இறக்கிட்டார் தோல்வி. மோசே. கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் முறியடித்தார். யோசுவா, நேற்று வரைக்கும் நான் யுத்தம் பண்ணி உங்களை காப்பாத்தினேன். கானானுக்குள்ள போற யோசுவா, கானானுக்குள்ள மோசே யுத்தம் பண்ண முடியாது. கானானுக்குள்ள நீதான் யுத்தம். அல்லேலூயா. சீகோனை நான் தோற்கடித்தேன், பாசானின் ராஜாவாகிய ஓக்கை நான் தோற்கடித்தேன், அமலேக்கியர்களை நான் தோற்கடித்தேன், எகிப்தியர்களை நான் தோற்கடித்தேன், வனாந்தரத்தில் இருக்கிற அத்தனை எதிர்ப்புகளையும் நான் தோற்கடித்தேன். ஆனா கானானுக்குள்ள நான் வர மாட்டேன். நீங்க தான் என்ன செய்யணும்? யுத்தம் பண்ணணும். கானானை சுதந்திரிப்பதற்கு யோசுவா தானே யுத்தம் பண்ண. ஆமாவா இல்லையா? எத்தனை ராஜாவை அடிச்சு போட்டான்னு தெரியுமா? எங்க யோசுவா புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிங்க பார்ப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 12:9. எரிகோவின் ராஜா 1, பெத்தேலுக்கு அருகான ஆயின் ராஜா 1. அப்படியே கடைசி வசனம் படிங்க. திர்சாவின் ராஜா 1. ஆக இவர்கள் எல்லாரும் 31 ராஜாக்கள். அப்ப யோசுவா எத்தனை பேரை போட்டான் காணல? 31 ராஜாவை. மோசேவா யோசுவாவா? யோசுவா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு இருக்கிற 31 ராஜாக்களை கர்த்தர் சிலுவையில போட்டு ஜெயித்தார். ஆனா ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதே 31 பாவம் உனக்கு முன்பாக வந்து படம் எடுத்து ஆடும். அத நீதான் போடணும். கர்த்தர்கிட்ட மேற்கொள்ளுகிற பலன் கேட்கணும். இன்றைய கிறிஸ்தவ சமுதாயம் பரிசுத்தத்தை நோக்கி போவதற்கு பதிலாக பாவத்தை நோக்கி பின்மாற்றத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறது? போய்கொண்டிருக்கிறது. ஆகவேதான் திரும்ப சொல்றான், சோதரித்துக்கொள். 31 ராஜாவை போட்டா தான் என்ன செய்ய முடியும்? சோதரிக்க முடியும். நிறைய இஸ்ரவேலை சோதரிச்சா, சில கோத்திரம் சோதரிக்கல, ஆனா உள்ளதான் இருக்கிறான். கானானுக்கு உள்ள இருக்கிறான், ஆனா இடத்தை என்ன செய்யல? சோதரிக்கல. 18ஆம் அதிகாரத்துக்கு போங்க. யோசுவா 18க்கு போங்க. 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் படிங்க. எப்படி எழுதி இருக்கு பாருங்க. இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டுக் கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. எத்தனை கோத்திரம் மொத்தம்? 12. அப்ப எத்தனை கோத்திரம் சுதந்திரிச்சிருக்கு? 5. எத்தனை கோத்திரம் சுதந்திரிக்கல? இந்த 7மே கானானுக்குள்ள இருக்கா, கானானுக்கு வெளியே இருக்கா? உள்ளதான் இருக்கு, சபைக்குள்ளதான் இருக்கு. ஆனா பாவத்தின் மேல் மேற்கொள்ளவில்லை, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவில்லை. சத்துருவாகிய உலக மாமிசம் பிசாசம் மேற்கொள்ளவில்லை. தேவனுடைய ஆசீர்வாதமாகிய ஆவிக்குரிய நன்மைகளை சுதந்திரிக்கவில்லை. 7 கோத்திரம் உள்ளதான் இருக்கா கானானுக்குள்ள. கானானுக்குள்ள தேனை சாப்பிடுறான், கானானுக்குள்ள பாலை சாப்பிடுறான், கானானுக்குள்ள கனியை சாப்பிடுறான், கானானுக்குள்ள எல்லாம் என்ஜாய் பண்றான். சபைக்குள்ள நிறைய செய்தி கேட்கிறான், சபைக்குள்ள நல்ல ஆசீர்வாதம் உள்ள வார்த்தைகளை கேட்கிறான், டான்ஸ் ஆடுறான், பாடுறான், ஜெபம் பண்றான், சாட்சி சொல்றான், காணிக்க போடுறான், சகலமும் செய்யறான். ஆனா நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய ஆவிக்குரிய நன்மைகளை சுதந்திரிக்காமலே இருக்கிறீர்கள். அடுத்த வசனம் கவனிங்க. ஏன் சுதந்திரிக்கலையா? ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர்
உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள போகிறதற்கு எந்த மட்டும் அசதியா இருப்பீர்கள்? ஏன் சுதந்தரிக்கல சொல்லுங்க? அசதி, அலட்சியம், நிர்விசாரம். ஏதோ மாசம் சம்பளம் வருது, சாப்பிடுறேன், இதுக்கு மேல என்ன? ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எங்க போச்சு? வரம் எங்கே போனது? வல்லமை எங்கே போனது? அற்புதங்கள் எங்கே போனது? நீ சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய வேத அறிவு எங்கே போனது? நீ சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய திரளான கிருபைகள் எங்கே போனது? நீ சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய கேரக்டர்ஸ் எங்கே போனது? நீ சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய கிறிஸ்துவின் அன்பு எங்கே போனது? சம்பளம் வாங்குறேன், 3 வேளை நல்லா சாப்பிடுறேன், ஜாலியா ஃப்ரீ டைம்ல டிவியை பார்க்குறேன், சீரியலை பார்க்குறேன், மருமகள் மாமியை கொண்டாடா, மாமி மருமகளை கொண்டாடா, அடுத்தது என்ன நடக்கும்? ஏதோ லைஃப் என்ஜாய். கிடைக்கிற நேரங்கள்ல மொபைல பாக்குறேன், ஏதோ வாட்ஸ்அப் வருது, குப்பையெல்லாம் வருது, அந்த குப்பையை நானும் ஒரு 10 பேருக்கு ஃபார்வேர்ட் பண்றேன். அது என்ன ஏதுன்னு தெரியாது, எல்லாத்தையும் நான் ஃபார்வேர்ட். நீ ஃபார்வேர்ட் மெசேஜ் ஃபார்வேர்ட் பண்ணாத, நீ கிறிஸ்துவுக்குள்ள முன்னேறு. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அப்ப என்ன ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டிய சபை கானானுக்குள்ள இருந்து 7 கோத்திரம் யுத்தம் பண்ணி சுதந்தரிக்காதது போல இன்றைக்கும் சபைக்குள்ளே ஆவிக்குரியவைகளை சுதந்தரிக்காத இஸ்ரவேலர்களாகிய நீங்கள் நான் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் சபையில. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரே காரணம், எந்த மட்டும் அசதியாக இருப்பீர்கள். இந்த அசதிக்கு என்ன காரணம்? 3 வேளை சோறு கிடைக்குது. அசதிக்கு என்ன காரணம்? காரணம் 3 வேளை சோறு கிடைக்குது, நல்ல கனி, நல்ல பாலும் தேனும் ஓடுது. ஒரு மனிதனுக்கு திருப்தியா சாப்பாடு கிடைச்சால அடுத்த ஒண்ணுமே செய்ய மாட்டான். ஒத்துக்கிறீங்களா? ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அதைத்தான் இன்னைக்கு சபை செய்யுது. சபை ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு. அதனால ஆவிக்குரிய ஓட்டமே இல்ல, ஆத்தும ஆதாயம் இல்ல, உபவாச ஜெபம் இல்ல, முழு ஜெபம் இல்ல, வாலிபர் கூடுகை இல்ல, சகோதரிகள் கூடுகை இல்ல, கிராமம் சந்திக்கிறது இல்ல, எல்லாம் இல்ல. இப்ப நான் அடுத்து சொல்றேன், இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். பிரியாணி இல்லைன்னு சொல்ல முடியாது. உங்க வீட்டுல என்ன இருக்கு? பிரியாணி இருக்கு, வருமானம் இருக்கு, வஸ்திரம் இருக்கு, தங்க இடம் இருக்கு, மாத வருமானம் இருக்கு, எல்லாம் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆனா ஆவிக்குரிய காரியம் என்ன காரணம்? என்னது? அதனாலதான் பவுல் எழுதுறாரு பார்த்தீங்களா, ரோமர் 12 நினைக்கிறேங்க, ரோமர் 12, அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். ஆவியில அனலா இருந்தா எந்த சத்துருவும் பாவமும் ஒன்ன டச் பண்ணாது. ஒரு விசுவாசி அனலா இருந்தாலே பாவம் டச் பண்ணாது. ஆமாவா இல்லையா? உங்க ஸ்டவ் சூடா இருக்கு சிஸ்டர், நல்லா சாம்பார் ரசம் எல்லாம் வச்சு அடுப்பு எரிஞ்சு அடுப்பு எப்படி இருக்கு? சூடா இருக்கு. எத்தனை ஈ உட்காரு, எத்தனை கொசு உட்காரு, எத்தனை கரப்பாம்பூச்சி உட்காரு. இன்னைக்கு விசுவாசிகளுக்கு மேல எல்லா கொசுவும் எல்லா ஈயும் எல்லா கரப்பாம்பூச்சியும் உட்கார்ந்து என்ன காரணம் அப்படின்னா, என்ன இல்ல? அனல் இல்ல. எதுல அனல் இல்ல? ஆவியில அனல் இல்ல, அசதி. அசதியாகிறார்கள், ஜாக்கிரதையாக இருங்கள். ஆவியில் எப்படி இருங்கள்? அனலா இருங்கள். அடுத்தது என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அப்ப ஊழியம் செய்யாமல் இருப்பதற்கு என்ன காரணம்னா அசதி. அனலா இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம்னா அசதி. இல்ல வாசல் அனலா தான் இருக்கேன், ஆனா அமைதலா இருக்கேன். அனலா இருந்தா எப்படிதான் அமைதலா இருப்பேன்? தீய சொட்டு பாரு, தொட்டு பாரு, என்ன செய்யும்? வருமா வராது? நான் ரொம்ப அப்படி கூலா அப்படி ஏசிக்குள்ள கை விடுற மாதிரி அடுப்புக்குள்ள கை விடுவாங்க. அனல்னால ஒரு வித்தியாசம் தெரியும். ஆவியில் அனல் உள்ள விசுவாசியை கண்டுபிடிச்சிடலாம்.
எங்கேயாச்சும் ஒரு வீட்டுல போய் இயேசுவை சொல்லிட்டு இருப்பாங்க, ஒரு அல்லேச்சம் நேரம் கிடைக்கும் போது சமையல் வந்து ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. அனுபவம் விசுவாசியை பார்த்தா தெரியுமா தெரியாதா? வீட்டுல எத்தனை பேர் தனி ரூம்ல ஜோம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? சகோதரிகள் ஜோம் பண்ணுவதற்கு சகோதரர்கள் சாட்சி சொல்லணும். இல்ல எங்க வீட்டுக்காருக்கு நேரம் கிடைச்ச உடனே டக்குனு போய் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாரு, எப்ப பார்த்தாலும் பைபிள் படிச்சுட்டு இருக்கிறாரு, சகோதரிகள் சாட்சி சொல்லணும். அனலா இருக்கிறவன் அப்படித்தான் இருப்பான். அனலா இருக்கிறவன் அப்படித்தான் இருப்பான். 9:30 மணி ஆனா டக்குன்னு அனலா இருக்கிறவன் பிக் பாஸ்ல போய் உட்கார்ந்துருவான். என்ன அனல் இது? இது என்ன அனல் தெரியல. ஸ்தோத்திரம் உண்டாவது. தேவனுடைய நன்மைகளை சுதந்திரிப்பதற்கு அசதிய கூடாதுங்க. எறும்பு மாதிரி இருக்க விசுவாசி. அதனாலதான் திரும்ப சொல்றாரு, எல்லாத்தையும் நான் ஜெயித்தேன். யோசுவா, ஓக் ராஜாவை நான் ஜெயித்தேன், சீகோனை நான் ஜெயித்தேன், அமலேக்கியர்களை நான் ஜெயித்தேன், எகிப்தியர்களை நான் ஜெயித்தேன், கர்த்தர் சகலவற்றையும் ஜெயித்தார். ஆனா கானானுக்குள்ள 31 பேர் வருவாங்கடா, போட்டுறான், உனக்கு நான் பலம் தரேன், உனக்கு கிருபை தரேன், 31 பாவம் உன்னை எதிர்க்கு நான் போட்டு அழகியா சொல்லி விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், வன்கம், தூஷணம், பெருமை, மதிகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள், 31 ராஜா வருவான்டா, அத்தனை வரையும் போட்டு சொல்றோம். ஸ்தோத்திரம் உண்டாகும். இரண்டாவது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் மோசே. 10வது வசனம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாக இருக்கிறீர்கள். 11வது மாதம் 1ஆம் தேதி இந்நாளிலே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நட்சத்திரத்தை போல திரளாக இருக்கிறீர்கள். இதெல்லாம் ரொம்ப ஆழமான கருத்துடைய வசனங்கள். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அதாவது ஆதியாகமம் 15ல ஆபிரகாமை வீட்டுக்கு வெளியே கொண்டு வந்து வானத்தை அண்ணாந்து பார், 5ஆம் வசனத்துல வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் உன் சந்ததி என்ன செய்து விடலாம், எண்ணி விடலாம்னு சொன்னாராம். நட்சத்திரத்தை எண்ணி பாரு. ஒரு சரித்திர வேத ஆராய்ச்சியாளர் என்ன எழுதுகிறார் என்றால், ஒருவன் வீட்டுக்கு வெளியே வந்து அண்ணாந்து நட்சத்திரத்தை அவன் எண்ணுவதாக இருந்தால் 3010 எண்ணிடலாம். கண்ணுக்கு தெரியக்கூடியது 3010. நல்லா மேகம் இல்லாம நல்லா வானம் நல்லா கிளியரா இருக்கும் பொழுது நட்சத்திரங்கள் கொச கொசம் தெரியும். பார்த்துருக்கீங்களா? வானத்தை பார்த்துருக்கீங்களான்னு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப நீங்க பொறுமையா எண்ணுனீங்கன்னா எத்தனை எண்ணலாமா? 1000 நட்சத்திரம் என்ன செய்யலாமா? அவரை நம்ம இழுத்து காட்டும் பொழுது அப்படித்தான் இருந்துச்சான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவ்வளவு அல்ல எண்ணிக்கை. நட்சத்திரத்தை ஒருத்தனால எண்ண முடியாது. அது எத்தனை நட்சத்திரம் தெரியுங்க? ஏகப்பட்ட நட்சத்திரம். இப்ப இந்த இடத்துல ஏன் மோசே இப்படி சொல்றாரு, இந்த நாளிலே நீங்கள் நட்சத்திரங்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, 6 லட்சம் இஸ்ரவேலர்கள் இங்கே இருக்கிறார்கள். இந்த இடத்துல எத்தனை லட்சம் இருக்கிறார்கள்? 6 லட்சம் இருக்கிறார்கள். ஆபிரகாமுக்கு சொல்லும் பொழுது 3000 கண்ணுல காட்டினாரு. ஆனா கானானுக்குள்ள போகும் பொழுது 6 லட்சம் நட்சத்திரமான இஸ்ரவேலர்களை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். எத்தனை பேர் உள்ள போன கானானுக்குள்ள? 6 லட்சம் பேர். எகிப்திலிருந்து புறப்பட்ட 6 லட்சத்துல 2 தான். அத கணக்கு இல்ல. அதுக்கப்புறம் வனாந்தரத்துல பிறந்த பிள்ளைகள் எல்லாம் மொத்தமா சேர்த்து 6 லட்சம் புருஷன். சரித்திர ஆராய்ச்சியாளர் எழுதுறாரு, 30 லட்சம் பேர் உள்ள போனாங்க கானானுக்குள்ள. பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து, பெண்கள் எல்லாம் சேர்ந்து எத்தனை லட்சம் பேர் உள்ள போனாங்க? 30 லட்சம் பேர் உள்ள போனாங்க. ஆபிரகாமுக்கு சொல்லும் பொழுது 3000. ஆனா கானானுக்குள்ள போகும் பொழுது இஸ்ரவேலர்கள் எத்தனை பேரு? 30 லட்சம். அதத்தான் மோசே சொல்றான், உங்க பிதாவாகிய ஆபிரகாமுக்கு தேவன் காண்பிக்கிற பொழுது
ஒரு 3000 ஸ்டார் தாண்டா அவனால என்ன முடிஞ்சிச்சு. ஆனா இன்னைக்கு 30,000 ஸ்டார் நீ எங்க போறீங்க? கானானுக்குள்ள போறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுல இன்னொரு கருத்து இருக்கு. இஸ்ரவேலர்களை வைத்து இங்கே சொல்லவில்லை. காரணம், இஸ்ரவேலர்களை எண்ணி விடலாம், நட்சத்திரத்தை எண்ண முடியாது. இஸ்ரவேலர்களை என்ன செய்து விடலாம்? எண்ணி விடலாம். இப்ப நீங்க இன்டர்நெட்ல கூகுள்ல போங்க, இஸ்ரவேல் எவ்வளவு ஜனத்தொகை உலகத்திலேன்னு அடிங்க, இஸ்ரவேலர்கள் எவ்வளவு பேர் உலகத்துல இருக்கிறார்கள்ங்கிறது கவுண்டிங் டக்குன்னு என்ன செஞ்சிடும், வந்துடும். இதே கூகுளுக்கு போங்க, நட்சத்திரம் எத்தனை இருக்குன்னு அடிங்க, கூகுள் என்ன செய்யாது, காட்டாது. அப்படியானால் நட்சத்திரத்தை எண்ண முடியாது. எண்ண முடியாத அளவுக்கு ஆபிரகாமின் சந்ததி இருக்கா என்றால் இன்றைக்கு இருக்கிறது. அதுதான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசிகளின் கூட்டம். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன். அந்த விசுவாசிகளின் தகப்பனுக்கு பிறந்த விசுவாசிகளின் கூட்டத்தை உலகம் முழுவதும் எத்தனை விசுவாசிகள்? How much of believers in the world? அடிச்சுப்பாரு, வருமா? வராது. ஏன்? கோகுலுக்கு என்ன செய்ய முடியாது, எண்ண முடியாது. உலகம் எங்கும் ஆபிரகாமினுடைய சந்ததி நட்சத்திரங்களாகவே இன்றைக்கு இருக்கிறார்கள். அவர்கள் எண்ண முடியாத சந்ததியில் இருக்கிறார்கள். அப்ப நட்சத்திரங்களாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிற சபை நட்சத்திரத்துக்கு சமம். என்ன நட்சத்திரத்துல என்ன விசேஷம் நினைக்கிறீங்க? ஏன் நட்சத்திரத்தை படைச்சான்னு நினைக்கிறீங்க? ஆதியாகமம் 1 அதிகாரத்துக்கு போயிடணும். நட்சத்திரத்தை படைச்சனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? காலங்களையோ நேரங்களையோ வருஷங்களையோ கணிப்பதற்காக ஆகாய விரிவிலே சுடர்களை உண்டாக்கினார். அப்ப சுடர்களுடைய நோக்கம் என்ன? காலங்களையோ நேரங்களையோ வருஷங்களையோ எல்லாத்தையும் என்ன செய்யணுமா? கணிக்கணும். சபைக்கு தெரியணுங்க, உங்களை நீங்க தான் கடிகாரமே உலகத்துக்கு. சபைதான் உலகத்துக்கே கடிகாரம். சொல்ல சபையில் இருக்கிறவங்களுக்கு தான் காலங்கள் தெரியணும். ஆனா 2020 கொரோனாங்கிற காலம் சபைக்கே தெரியாம போயிடுச்சு. கடிகாரம் கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு, பேட்டரி இல்லை, கடிகாரம் சரியாக என்ன செய்யவில்லை, ஓடவில்லை. ஆகவே 2020 கொரோனா காலம் என்பதை கடிகாரம் உலகத்திற்கு காட்டுவதற்கு என்ன செய்து விட்டது, தவறி விட்டது. அந்த காலத்துல நட்சத்திரத்தை பார்த்து நேரம் சொல்லி போடுவாங்க. பழைய காலத்து தமிழர்கள் கவனிச்சீங்கன்னா நட்சத்திரத்தை பார்த்து டிராவல் பண்ணாங்களா இல்லையா? மத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல இருந்து படிச்சீங்கன்னா கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம். அந்த நட்சத்திரத்தை தான் இந்தியாவிலிருந்து போனவெல்லாம் சாஸ்திரிகள் எங்க இருந்து போனா நினைக்கிறீங்க? எல்லாம் நம்ம ஊர்ல இருந்தா. கிழக்குன்னா நம்ம ஊர் தான். கிழக்குல இருந்து சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி கரெக்டா இயேசு பிறந்த இடத்துல நட்சத்திரம் போய் என்ன செய்யறது, நீங்கள் ஒரு நட்சத்திரம் இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்திற்கு ஒருவனை கொண்டு போவதற்குரிய ஒரு கிருபை நட்சத்திரத்துக்கு இருக்கு. நீங்க எல்லாம் இயேசு இடத்துல ஆட்களை கொண்டு வரக்கூடிய கிருபை உங்களுக்கு உங்களை பின்தொடர்ந்தா கர்த்தர்கிட்ட வந்துடும். ஒரு அங்கேஷன் அப்படி இருக்கு. உங்க வாழ்க்கை, உங்க வாழ்க்கையை ஃபாலோ பண்ணா ஜீசஸ் கிட்ட வந்துடும். நட்சத்திரம்னா பிரகாசம் உள்ளது. நட்சத்திரத்துக்கு ஒரு மகிமை இருக்கு. 1 கொரிந்தியர் 15 எழுதுறாரு, நட்சத்திரத்தின் மகிமை வேற. நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் மகிமையில வேறுபட்டு இருக்கிறது. ஒரு விசுவாசி மாதிரி இன்னொரு விசுவாசி இல்லை. ஒரு விசுவாசி நல்லா ஜெபிக்கிறவனா இருப்பான், அந்த மகிமை வேற. ஒரு விசுவாசி நல்லா ஊழியம் செய்யறவனா இருப்பான், அந்த மகிமை வேற. ஒரு விசுவாசி நல்லா கொடுக்கிறவனா இருப்பான், அந்த மகிமை வேற. ஒரு விசுவாசி நல்லா வேற சமூகத்துல வேற வாசிக்கிறவனா இருப்பான், அந்த மகிமை வேற. ஒவ்வொரு விசுவாசியும் கிருபையிலேயும் வரங்களிலேயும் வித்தியாசமா இருப்பார்கள். நட்சத்திரத்திலே மகிமைக்கு மகிமை எப்படி இருக்கிறது? எல்லாரும் பாட முடியாது, எல்லாரும் தீர்க்கதரிசிகள் கிடையாது, எல்லாரும் சுவிசேஷ ஊழியம் செய்ய முடியாது. ஆனா எல்லா நட்சத்திரமும் சபையில இருக்கணும். சுவிசேஷ ஊழியம் செய்யவும் இருக்கணும், தீர்க்கதரிசி இருக்கணும், பாடுறவன் இருக்கணும், ஒர்ஷிப் பண்றவன் இருக்கணும். சபையை பார்த்தீங்கன்னா சகல நட்சத்திரங்களும் இருக்கணும். யூதன் இன்னைக்கு நட்சத்திரம் மாதிரியே இருக்கிறான் உலகத்துல. எல்லாரும் டக்குன்னு அவனை கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி?
இப்ப வந்து கூகுள் யாருதுன்னு நினைக்கிறீங்க, பேஸ்புக் யாருது, வாட்ஸ்அப் யாருது, எல்லாம் யூதன். ரைசெல்லாம் பேங்க் எல்லாம் யாருது, எல்லாம் யூதன். புதுசா கண்டுபிடிக்கிறதெல்லாம் யாரு, எல்லாம் யூதன். யூதன்னா அறிவாளின்னு உலகமே ஒத்துக்குது. ஆமாவா இல்லையா? யூதன்னா எப்படிப்பட்டவன்? அறிவாளின்னு ஒத்துக்குது. நட்சத்திரம் தெரியுதா கண்ணுக்கு உலகத்துக்கு? யூதனும் ஒரு நட்சத்திரம் தான். ஆனா டக்குனு கண்ணுக்கு தெரியுது இல்ல, சபை தெரியும். இனி வருகிற காலத்துல கர்த்தர் சபையின் மகிமையை பிரகாசமா எழும்ப பண்ணுவார். சபை ஒரு நட்சத்திரம் என்பதை பூமி அறிந்து வரும், ஜாதிகள் அறிந்து வருவார்கள். சொல்லும் அதனால நாம் வந்து நட்சத்திரங்களை போல ஜெபிக்கிறோம். மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக மோசே சொன்ன வார்த்தையை வாசித்து நான் நிறைவு செய்கிறேன். வாசியுங்கள் 10வது. இப்ப நீ வாசி 11வது வசனம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே நீங்கள் இப்பொழுது இருக்கிறபடி அல்ல. எத்தனை மடங்கு? சத்தம் வச்சு எத்தனை மடங்கு? 10, 100, 1000. ஒருத்தனை ஆசீர்வதிக்கிறதா இருந்தா 100 ஆயுசு மாதிரி அப்படிதான் சொல்லியிருக்காங்க. எத்தனை ஆயுசு? 100 ஆயுசு. இப்ப கல்யாண வீட்டுல தம்பதிகள் ஆசீர்வதிக்கணும்னா 16 பெற்று பெருவாழ்வு 16 தான் சொல்லுவாங்க. எத்தனை சொல்லுவாங்க? 16. இல்ல தும்முன உடனே தான் சொல்றாங்க 100 ஆயுசு. எங்கேயாச்சும் நீங்க 1000ன்னு சொல்லி ஆசீர்வதிச்சிருக்கீங்களா? 1000 நம்ம புத்திக்கே எட்டாது. இனிமேல் யாராச்சும் தும்முனா 1000 வருஷம் ஆயுசு. 1000 சாமி ஆண்டவர் தாங்க அப்படி ஆசீர்வதிக்கிறாருன்னா தாராளமா சொல்றாரு பாருங்க. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு அதிகமாவீர்கள். நான் விசுவாசத்தில் பேசுகிறேன். வருகைக்கு முன்னதாக சபை 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும். ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதல். நீங்க நிறைய பேர் எழுப்புதல் இல்லைன்ட்டாங்க. எழுப்புதல் என்னன்னு தெரியாம இல்லைன்ட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எழுப்புதல் என்ன? வேற ஒண்ணும் கிடையாது. வசதியா இருக்கிற விசுவாசி ஆவியில அனலா மாறி அப்படியே சும்மா கர்த்தருக்கு என்று வெறி பிடித்த ஆள் மாறி செயல்பட போறான். அதுக்கு பேரு தான் என்னது? எனக்கெல்லாம் 40 வருஷம் எழுப்பு உள்ளே இருக்கு. உட்கார கூட உட்கார மாட்டேன். ஒரு ஐடியா சொல்லு போறீங்கன்னா என்னைக்கு கர்த்தருக்கு என் வயசுக்கு நான் பண்ற டிராவல் அதிகம். ஆமாவே இல்லை, உங்களுக்கே பரிதாபமா தெரியும். உழைப்பு அதிகம். டெய்லி பிரசங்கம் பண்றேன். ஜீவன் அப்படி போகும். எழுப்புதல் என்ன? ஒருத்தர் ஆவியில அனலா இருந்தாலும் அதுக்கு பேரு எழுப்புதல். சபையை பத்த வைக்க போறாரு. சபை என்ன செய்ய போறாரு? அது தீப்பந்த மாதிரி எழுப்ப போதா இல்லையா பாரு. கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக உலகம் எங்கிலும் இருக்கிற ஆவிக்குரிய சபைகள் பிரகாசமாக எழுப்பி ஜொலிக்கிறார்கள். தேசம் பார்க்கத்தான் போகிறது. இப்பொழுது இருக்கிறதை விட 1000 மடங்கு சபை உயர போகிறது. எழுப்புதல் நிறைய பேர் தப்பா விளையாண்டு இருக்காங்க. ஒரு எழுப்புதல் பிரசங்கர் ஒருத்தர் வந்தாங்க சபைக்கு. பிரசங்கருக்கு பேர் என்ன? அவர் எழுப்பி பிரசங்கம் பண்ணும்போது ஒவ்வொருத்தரா எழுப்பி போயிட்டாங்க. கடைசியில பார்த்தா ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. நம்ம கிருஷ்ணன் உடனே எழுப்புதல் பிரசங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் எழுப்பி போய்விட்டார்கள். மகனே, நீ மட்டும் என் செய்தியை கேட்பதற்கு அமர்ந்திருக்கிறாயே. அவர் சொன்னாரா, பாஸ்டர் நீங்க எங்க வீட்டுக்கு நீங்க அந்த பக்கம் போனதான் நான் பெட்ஷீட் எடுத்துக்கிட்டு அதுக்குதான் உட்கார்ந்து இருக்கிறேன். எழுப்புதல்ங்கிறது இது அல்ல.
அக்கினியாக, நட்சத்திரமாக, சூரியனை போல 1000 மடங்கு சபையினுடைய மகிமை, சபையினுடைய வல்லமை, சபையினுடைய அற்புதம், சபையினுடைய சகல கிரியைகளை கர்த்தர் வெளிப்படுத்த வேண்டும். அதைத்தான் சொல்றாரு. நீங்க 6 லட்சம் உள்ள போறீங்கடா, உள்ள போனீங்கன்னா உங்களை 1000 மடங்கு கர்த்தர் என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பாரு. திரும்ப சொல்றான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சோதரித்துக்கொள். திரும்ப சொல்றான், நட்சத்திரமா இரு. திரும்ப சொல்றான், 1000 மடங்கு ஆசீர்வதிக்கும். கண்களை முடிச்சோம்.